வணக்கம். ஒரு பிரேக்கிங் நியூஸ். மத்திய கிழக்கில் பதட்டம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள இந்த நிலையில் அமெரிக்க தூதரகங்கள் வெளியிட்டிருக்கிற புதிய பாதுகாப்பு எச்சரிக்கை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. கிடைத்துள்ள தகவல்களின்படி ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், ஓமான், ஈராக், ஜோர்தான், இஸ்ரேல், குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன் மற்றும் எகிப்து உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் இன்று 1/8/2026 அன்று அமெரிக்க குடிமக்களுக்கு அவசர பாதுகாப்பு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றன. இந்த அறிவிப்புகளில் அந்தந்த நாடுகளில் வசிக்கும் அல்லது பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேறுவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும், விமான பயணங்கள் திடீரென ரத்து செய்யப்படலாம் என்பதற்கும், வான்வெளிகள் மூடப்படக்கூடும் என்பதற்கும் தயாராக இருக்குமாறும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த எச்சரிக்கைக்கு பின்னணியாக இந்த வார இறுதியில் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய புதிய குண்டுவீச்சு தாக்குதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள், எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பான முக்கிய நிலையங்கள், தொழில்துறை மையங்கள் உள்ளிட்ட இலக்குகள் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இந்த தகவல்கள் குறித்து அமெரிக்க அதிகாரிகள் இதுவரை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தல்கள் எவையையும் வெளியிடவில்லை. இந்த நிலையில் மிகவும் கவனிக்கத்தக்க அம்சமாக எகிப்தும் இந்த அவசர வெளியேற்ற எச்சரிக்கை பட்டியலில் இப்போது இணைக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. முந்தைய எச்சரிக்கைகளில் இடம்பெறாத எகிப்து தற்போது மற்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இணையாக உடனடியாக வெளியேறுங்கள் என்ற வார்த்தைகளுடன் சேர்க்கப்பட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. பாதுகாப்பு ஆய்வாளர்களின் கருத்துக்களின்படி 3 நாட்களுக்கு முன்பு எகிப்தில் அமெரிக்காவிற்கு சொந்தமானதாக கூறப்படும் ஒரு மிதக்கும் தளத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக வெளியான தகவல்களுடன் இந்த நடவடிக்கை தொடர்புடையதாக இருக்கலாம். அந்த சம்பவத்திற்கு பிறகு மேலும் பதிலடி தாக்குதல்கள் அல்லது பிராந்திய அளவிலான இராணுவ மோதல்கள் உருவாகக்கூடும் என்ற அச்சம் அமெரிக்க அதிகாரிகளிடையே அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே மத்திய கிழக்கின் பல நாடுகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. முக்கிய விமான நிலையங்கள், இராணுவ தளங்கள், தூதரகங்கள் மற்றும் எண்ணெய் உற்பத்தி மையங்கள் உயர்மட்ட கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. வான்வெளி கட்டுப்பாடுகள் மற்றும் அவசரகால பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் பல நாடுகள் ஆலோசனைகளை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள இந்த புதிய பதற்ற நிலை உலக எரிசக்தி சந்தைகள், சர்வதேச வர்த்தகம் மற்றும் உலக பாதுகாப்பு சூழ்நிலைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். குறிப்பாக ஈரான் தொடர்பான எந்த ஒரு பெரிய இராணுவ நடவடிக்கையையும் எண்ணெய் விலைகள் மற்றும் உலக பொருளாதாரத்தில் மிக பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான சூழ்நிலை தொடர்ந்து வேகமாக மாறிவரும் நிலையில் அமெரிக்கா, ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் உலக நாடுகளால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றன. மேலதிக தகவல்கள் கிடைக்கும் போது உடனுக்குடன் உங்களுக்காக உலக விவர செய்திகள் கொண்டுவர காத்திருக்கின்றது. மேலும் இதுபோன்ற புதிய பிரேக்கிங் நியூஸ் அப்டேட்ஸுக்கு உலக விவர சேனலோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். நான் உங்கள் RM ஷாம்.